ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோன்னா இந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பாரு. அவர் கூட நிறையா பசங்க கிரிக்கெட் தான் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை பேட் பண்ணவே விட மாட்டாங்க. அவர் அதாவது பேட்டிங் பண்ணலாம் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, பால் எடுத்து கரெக்டாக அவர் முதுகுல, மண்டையில், கன்னத்துலன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒவ்வொரு அடியும் அவரால் தாங்கவே முடியாது. அப்படியே பொட்டு பொட்டுன்னு கீழே விழுந்துருவார். உடனே அதாவது இவங்க எல்லாம் வேற வேற டீமோ இல்லை வேற வேற ஏரியா பசங்களோ கிடையவே கிடையாது. இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிற ஒரே கிளாஸில் படிக்கிற பசங்க தான். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா வேணாடா வேணாடா நம்ம போயிடலாண்டான்னு சொல்லுவாங்க. அந்த பையன் மட்டும் சொல்லுவான். மற்ற சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் என்னடா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்கான், அவனை தூக்கி வெளியே போடுங்கடா, வேற யாராவது வாங்கடா விளையாட அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோ வரவே மாட்டார். வலிக்கும் அடிவுலும் வலிக்கும் திரும்ப எந்திரிச்சுன்னு விளையாட ஆரம்பிச்சிருவாரு. இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பையன் எவ்வளவோ ஃப்ரெண்டு சொல்லுவார், கேட்க மாட்டாரா? அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த ஒரு தடவை நம்ம இப்படி பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா வந்து தடவைக்கு இவங்களை பார்த்து நம்ம பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் சிக்ஸ் அடிச்சே திருவேண்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்போ பாரு என் ஃப்ரெண்டு அடிக்கிற சிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த பால் அவர் போடும்போது அந்த பவுலிங்கில் வந்து அடித்தார் பார்த்தீங்களா ஹீரோவை, அவர் ஒரே அடி அந்த பேட்டை வச்சு அந்த வர பாலை வந்து அடிப்பார் பாருங்களா, நேராக போய் அந்த பவுலிங் போட்டவரை போய் டப்புன்னு அடித்தோன்னா அதுலேயே அவர் சுருண்டு விழுந்துருவார். அப்படித்தானே எல்லாருக்கும் வலிக்கும். அதோட பார்த்தீங்கன்னா மொத்த பசங்களும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி போயிடுவான். இவனுக்கு ரெண்டு பேரும் இப்போ ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓட 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 அவ்வளோ தூரம் துரத்துக்கிட்டே வருவாங்க வேலை மண்ணு கேட்டுக்கிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓடிருன்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே ஓடுறதுனே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓடிட்டு இருக்க இடத்துல வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ வந்து அவங்க அப்பா கூட வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வண்டி ஓட்டவும் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவாங்களா, உடனே அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பாரு. நான் ஒன்றும் பண்ணலப்பான்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து அவரை அப்போவே ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் இடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. அவங்க அப்பா திட்டின உடனே யார் திட்டுறாங்கன்னு நின்று பார்ப்பாரு. அப்போ தான் ஹீரோயினை பார்ப்பாரு. அவங்களும் பார்ப்பாங்க. அதோட சரி அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே அங்கே வண்டி ஓட்ட தெரியலன்னு திட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுவாரு. ஒரு கட்டத்தில் எல்லா பசங்களும் சேர்ந்து நின்று ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் பிடிச்சிருவாங்க. போட்டு அடின்னு அடிச்சு அதை யூனிஃபார்மோட விளையாடி யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு அங்கே ஒரு போலீஸ்காரங்களாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரையும் சண்டை போட்டு அத்தனை பேரையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே இங்கே அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல அந்த பையன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்து அவரோட ஃபேமிலின்னு பார்த்தோன்னா அம்மா அப்பா அக்கா 3 பேர் தான் அவரோட ஃபேமிலி. இவரோட சேர்த்து 4 பேர் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லுவோம். அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட போய் வேக வேகமாக சொல்லுவாங்க. சொன்னோன்னு அப்பா பதறி போயிட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா வேக வேகமாக இப்போ போய் பையனை பார்க்கறதுக்காக வருவார். இன்னும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுகிட்டே வருவார், என்னடா பண்ணீங்கன்னு கேட்டுகிட்டே வருவார். நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது, அது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட கிரவுண்டு, அது அந்த இடத்துல விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அங்கே விளையாடிட்டோம், அதனால தான் இந்த மாதிரிலாம் போலீஸ் பிடிச்சி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருவார். இந்த பையன் சண்டை போட்டதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அப்போ அம்மாலாம் இருக்காங்களா, அம்மாவும் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அது ஆல்ரெடி வந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்க வேற வந்து அங்கே வாசலே உட்காந்துட்டு இருப்பாங்களா. இப்போ ஃபேமிலி மொத்தமும் ஸ்டேஷன் வாசலே உட்காந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக காயமாக இருக்க. உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஹீரோட அப்பாவுக்கு. அவர் என்ன கேட்பாருன்னா, என்ன சார் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, படிக்கிற பிள்ளைங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு சார் அவங்களை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. உடனே அங்குள்ள போலீஸ் என்ன சொல்வாருன்னா, அவங்களுக்கு காயமாக இருந்தால் நாங்கள் தான் அடித்தோன்னு அர்த்தமா, இவங்களை கூட்டு போங்க இங்கேருந்து, இந்த மாதிரி அங்கே 2 சண்டை போட்டுருக்காங்க, வான் பண்ணி வச்சிருவோம், கூட்டு போங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. அதோட இன்னொரு சார் கூட சொல்வார், கொஞ்சம் நேரம் வச்சிருப்போம் அப்போ தான் புத்தி வரும்னு சொல்லும் போது, படிக்கிற பசங்களை அதெல்லாம் பண்ணக்கூடாதியா, அனுப்பிவிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்த்து எல்லா பசங்களையும் இப்போ அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோவையும் அப்பா கூட்டிகிட்டே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் அம்மாவும் அக்காவும் ஆட்டோவில் வருவாங்களா, தலையை வெளியே விட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டே வருவாங்க, வீட்டுக்கு வா உனக்கு சூடு போடுறனா இல்லையா பாரு, ஆட்டமாக போடுற ஆட்டம், மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்கார வச்சுட்டீங்களா, வா உனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்பவே பயந்து போயிடுவார். அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சூடு வச்சிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிடுவார். இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா அப்படி இப்படின்னு. அப்பா ஒரே வார்த்தையை சொல்கிறார், உனக்கு சேர்க்க சரியில்லை, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். இல்லைப்பா நான் இந்த ஸ்கூலில் தான்ப்பா படிப்பேன், இந்த ஸ்கூல் தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே தான் நான் நல்லா படிக்கிறேன்லப்பா, 85 மார்க்லாம் வாங்குறேன், இங்கிலீஷில் 85 மார்க் வாங்குற தெரியுமா, அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். நான் ஹீரோ படிச்சுட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் நல்லா தான் படிப்பார் ஹீரோ. அதனால் வந்துட்டு அவருக்கு ரொம்ப கெஞ்சி பார்ப்பாரு, நீ வாயை மூடுப்பா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து அமைதியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அதாவது அப்பாவும் அக்காவும் அவருக்கு வந்து காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நின்றுட்டு புலம்பிகிட்டே நிற்பாங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு, ஒரு தடவை உனக்கு சூடு வச்சாதான்டா புத்தி வரும்னு சொல்லிட்டு தோசை கரண்டியில் போய் சூடு வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அக்கா தடுக்க அப்பா தடுக்க ஒரு வழியாக அவரை காப்பாற்றி விட்டுருவாங்க. ஹீரோவும் ரொம்பவே பயந்து போயிடுவார், இந்த சூடு வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரே சிந்தனை தான், இந்த ஸ்கூலில் படிக்கிறனால தான் இவனுக்கு சேர்க்க சரியில்லை, வேறு ஸ்கூலில் இவனை சேர்க்கணுன்னு பையன் ஒத்துக்கவே மாட்டாரா. உடனே அவர் போய் அப்பாட்ட சொல்லும் போது அவர் கேட்கவே மாட்டார். வேணாப்பா நாங்கள்லாம் போகலன்னு அப்பா எவ்வளோ சொல்ல, என் பிள்ளையும் ஒரு வசதியான ஸ்கூலில் படிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குல்லப்பா அப்படி இப்படின்னு சொல்வார். அப்பவும் கேட்கவே மாட்டார். அப்போ தான் வந்துட்டு நைட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சமாதானப்படுத்திட்டு அவங்களும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இவர்கிட்ட திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா எழுப்பு வர எந்திரிக்கவே மாட்டார். பார்த்தீங்கன்னா அடிச்சது போடணும்டா எந்திரிடான்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காருவார். அப்பா சொல்கிறத கேளுப்பா, அந்த ஸ்கூலில் போய் சேருப்பா அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ இவர்கிட்ட
அவங்ககிட்ட பணம் இருக்காது. பணத்தை வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி கொடுக்குற ஒரு ஆள் இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, என்னப்பா அந்த ஸ்கூல் என்ன நல்ல ஸ்கூல் தானே, நம்மலாம் அங்கே தானே படித்தோம், எதுக்காக உன் பையனை அங்கேருந்து மாத்துறப்போ அப்படி இப்படின்னு கேட்பாரு. இல்லை சேர்க்க சரியில்லைன்னு பார்த்துக்க, எதுவும் கடன் வாங்கி கடனாலேயே ஆயிடாது அப்படின்னும் போது சரின்னு வாங்குவார். இப்போ ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக 2 லட்சம்லாம் வாங்கிட்டு வந்துருவார். அந்த கடன் கொடுக்குற அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது, எதுக்காக அவங்களுக்கு கடன் கொடுத்துட்டே இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிறவர் தான் அவர். ஹீரோட அப்பா வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாருன்னா, துணிலாம் துவைச்சு கொடுப்பாங்கல்ல, அயன் பண்ணி அழுக்கெல்லாம் துவைச்சி அயன் பண்ணி க்ளீனாக கொடுப்பாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இவர் ஒரு நல்ல வேலை பார்க்குறவர், எனக்கு அவரை பற்றி தெரியும், நீ வாயை மூடிட்டு போன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். இப்போ ஒரு வழியாக வந்துட்டு இந்த ஹீரோக்கு வந்து புது ஸ்கூல்லேயே வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக அப்பா வந்து ஃபஸ்ட்டு வருவார். வந்துட்டு டிசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்கலான்னு போகும்போது அவங்க கேட்பாங்க, இவன் நல்லா தானே இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறான், அடுத்த வருஷம் அவன் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட, அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது, ஏன் இப்போ ஸ்கூல் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சேர்க்க சரியில்லை மேடம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுவார். எது சேர்க்க சரியில்லை, கெட் அவுட் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வர சத்தம் போடுவாங்களா. அதோட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிசியை வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ இவர் ஸ்கூலில் டிசி வாங்குற வரைக்கும் இங்கே தானே மறுநாள் வருவார். திரும்ப எல்லா பசங்களும் நார்மலாக தான் அவர் கூட பேசுவாங்க. சண்டைனா சண்டை, அப்புறம் சேர்ந்துக்கிறது, இப்படி தான் அவனுங்க இருப்பாங்க. ஹீரோக்கு அமைதியாக இருக்கும். இப்போ ஹீரோக்கு வந்து இங்கே ஒரு ஃபேவரட் டீச்சர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஹீரோக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, அவர் நல்லா படிக்கிறதுனால அவர் கொஞ்சம் செல்லமாக பார்த்துப்பாங்க. மற்ற பசங்கள்கிட்ட சண்டை போனால் அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி சத்யா வந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறாரு, அவர் எல்லாரும் சேர் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது எல்லா பசங்களுமே ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் கூப்பிட்டுட்டே இருப்பார். ஹீரோ அவர் காதில் வாங்காமல் அவர் பாட்டுக்கும் கிளம்பி அவங்க அப்பா வாசலில் நிற்பாரா, டிசியை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. அவர் வந்து திரும்பவும் இப்போ வேறு ஸ்கூலுக்காக வந்து வேறு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் சேர்த்து இப்போ எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக வேறு ஸ்கூல் இப்போ மாற்றுறீங்க, இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல் என்னாச்சுன்னு கேட்கும்போது சேர்க்க சரியில்லை மேடம் சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேயும் போய் சொல்லுவார். அதோட என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கவும் அதுக்கப்புறம் அவங்கள சமாளித்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக அட்மிஷனையே வாங்கிட்டு வெளியே வருவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேர்ந்திருக்காரு, அதனால் முன்னாடி படித்து கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு வந்து நின்றுட்டு இருப்பார். இவர் இடக்க முடக்கா பேசுகிறத பார்த்தோன்னே அந்த மேடம், அந்த பிரின்சிபல் மேடம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் இருக்கார்ல ஹீரோ, அவர் வந்துட்டு நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசுவார். அதே மாதிரி ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்லிடுவாங்க. இப்போ அப்பா உள்ள பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கௌதம் சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி படிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான். அதாவது ஹீரோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது வந்து 11th ஸ்டாண்டர்டாக ஜாயின் பண்ணுறாரு. அதே கிளாஸில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கௌதம்னு இருப்பான். அவன் டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த 4-5 பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கிளாஸுக்கு லேட்டாகவே வருவாங்களா. இந்த டைமும் கிளாஸுக்கு லேட் ஆகிடுச்சு. அறக்க பறக்க எல்லாரும் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை இடிச்சிருவாங்க. பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டவொன்னே அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். உடனே ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப வளர்ப்பாங்க. என்னடா நீ என்ன எங்களவே எப்படி சொல்கிற, அப்படி எந்த ஸ்கூல்ற நீ, கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசும். ஆமாடா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்த அன்னைக்கு இன்னும் அட்மிஷனே நடக்கலாம், அதுக்குள்ளே இங்கே சண்டைய ஆரம்பிச்சிடுவார். 2 பேரும் கழுத்தை பிடிச்சிட்டு மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே பிடி சார் வருவார். அவங்க 2 பேரையும் விலக்கி விட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருவாரு. அதோட ஹீரோவோட அப்பா இப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியாது. உள்ளே போனவர் வெளியே வருவார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஒரு வழியாக அட்மிஷன் கிடச்சிருச்சுப்பா, இனிமேல் நீ நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நல்லா ஏதாவது சொல்லிட்டு மேவும் கவனம் படிக்கிறதுல தான்ப்பா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வருவார். ஹீரோக்கு இப்போ இங்கே வந்து சண்டை தானே நடக்குது, இது அவங்க அப்பா பார்க்கறல, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலப்பா, நான் அந்த ஸ்கூல்லே படிக்கிறேன்ப்பா, நான் சண்டைலாம் போட மாட்டேன்ப்பா அப்படி இப்படி எவ்வளோ சொல்லுவார். அப்பா ஒன்று செஞ்சால் அவன் நல்லது தான்ப்பா செய்வேன், இந்த ஸ்கூலில் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ வெள்ளை யூனிஃபார்ம்லாம் போடலாம், இன் பண்ணிக்கலாம், டையெல்லாம் கட்டலாம், பார்க்கவே பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருப்பாப்பா அப்படி இப்படின்னு சொல்லவும் அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டாரா. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்கும்ல, பேலன்ஸ் ஃபீஸ்லாம், அதுக்கெலாம் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது. உடனே அம்மாவோட நகை அக்கா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நிறைய ஒரு பெரிய தொகையை எடுத்துகிட்டு போகிறதுனால அம்மா வேறு அவங்க ஒய்ஃப் வேறு கேட்பாங்க, தனியாக எடுத்துகிட்டு போயிடுவியா, நான் துணைக்கு வரட்டுமான்னு வேறு கேட்பாங்க. சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதோடு வந்துட்டு அவரே பார்த்துட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். போய் ஃபீஸையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ ரெகுலராக ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போகணும், அவரும் இவ்வளோலாம் பண்ணுறாங்களா, நம்ம ஓரளவுக்கு இங்கே படிப்போன்ற மாதிரி மனசும் வந்துருவார். காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து டை கட்டி விடுறது எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோவே அதை கட்டிப்பார். அப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் ரெடியாக இருந்தெல்லாம் பார்த்து 2 பேருமே குடும்பமே இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டே வந்து ஹீரோ வந்துட்டு ஸ்கூலுக்கு வருவார். அது வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே வாடா சத்யா வாடான்னு கூப்பிட்ற மாதிரிலாம் அவருக்கு தோணும். இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஏதோ அப்பா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இப்போ நல்ல பிள்ளையாக ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு இருப்பார். இப்போ கிளாஸை கண்டுபிடிச்சி கிளாஸ்க்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நியூ அட்மிஷன் சொன்னோன்னே பேர் என்னன்னு கேட்கும்போது எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சுருவாங்க. அதோட உட்கார சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்களா. அப்போ ஒரு பையன் மட்டும் இருப்பார். அவர் மட்டும் இங்கே வாங்கிவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார். ஹீரோவும் போய் உட்காந்தோன்னே அவர் அறிமுகப்படுத்தி வச்சுப்பார். நீ இங்கேயே உட்காருன்னு சொல்வார். ஹீரோவும் சரின்னு சொல்வார். ஏன்னா இது கௌதமோட இடம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பயப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்கு பயப்படணும், நான் இனிமேல் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோ சொல்லிடுவார். ஹீரோ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பார். பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கௌதம் டீம் இருக்குல்ல, அவங்க அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஆட்டம் போட்டுட்டு வருவாங்க. பார்த்தா இன்றைக்கும் லேட்டு தான். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுடா, நம்ம இன்றைக்கி தான்டா சீக்கிரம் வந்திருக்கும், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாரு வந்திருப்பாளாடான்னு வேற கௌதம் கேட்பாரு. பார்வதி தான் ஹீரோயின். அவங்க தான் வந்துட்டு அங்கே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ஆமாடா வந்திருப்பாடா, நம்மளை தவிர எல்லாரும் வந்திருப்பாங்கடா, வாங்கடா போகலாம்
போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமாக ஓடி வருவாங்க. அதுவும் டீச்சர் பாடம் எடுத்துக்கும் போது நைஸாக உள்ளே பூந்து வந்து உட்காந்துருவாங்க. அப்போ ஹீரோவை எந்திரிக்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து எந்திரிக்க மாட்டார். ஏன்னா அவரோட இடத்துல உட்காந்துருக்காருல, எந்திரான்னு சொல்லும்போது எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் போடுற சண்டையில் மிஸ் பார்த்துருவாங்க. போய் உட்காருன்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் வரிசையாக போய் உட்காந்துருவாங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த பார்வதி இருக்காங்களா, அந்த ஹீரோயின் அவங்க திரும்பி பார்க்கும்போது தான் ஹீரோ இப்போ தான் அவங்கள பார்ப்பாரு. எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு அவருக்கு ஞாபகம் வரும். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஓடும்போது அவங்க வந்து வண்டி சரியாக ஓட்டலைன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட திட்டுவாங்களா, அந்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துருவாரு. அந்த பொண்ணு இல்லை, அதை நினச்சி மட்டும் சிரிச்சுட்டு அமைதியாக இருந்துருவாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்டா இவனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதமோட குரூப் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, பென்சிலை ஷார்ப்பாக வச்சு ஹீரோவை நறுக்குன்னு குத்தி விட்ருவாங்க. உடனே அவர் வலிச்சுட்டு இப்படி ஏஞ்சி நிற்பாரு. அப்புறம் மிஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, டீச்சர் சத்தம் போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் கொஷின் கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க வம்பு வளர்த்துட்டே இருக்காங்களா, உடனே ஹீரோ எழுப்பி நிப்பாட்ட வச்சு கேள்வி கேட்கவும் அவருக்கு வந்து தெரியாது. உடனே அவர் வந்து தமிழ் மீடியம் தானே படிச்சிருந்தாரு. தமிழில் அவருக்கு அவங்க கேட்கறதுக்கு கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லுவார். ஆனால் தமிழில் சொல்லுவார். மிஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. நீ சொன்ன ஆன்சர்லாம் சரிதான், ஆனால் நீ வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு நீ பரீட்சையை வந்து தமிழ்லேயே எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை மிஸ் நான் படித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நீ என்ன சொன்னியோ அதே நாளைக்கு இங்கிலீஷில் வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ படித்து பார்ப்பார். அவருக்கு மனப்பாடமே ஆகாது. இங்கிலீஷ் சப்ஜெக்டை மட்டும் அவரால் படிக்க முடியுது, மற்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுப்பார். படிக்கவே முடியல. இவங்க படிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. சுற்றி இவங்க வேற வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எப்படிடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அக்காலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்கூலே பிடிக்கல, எனக்கு போக விருப்பமே இல்லை அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பார். வந்து கோவத்தில் பயங்கரமாக வந்துட்டு அப்பாட்ட சொல்லுவோம். அப்பாலாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா, உடனே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுவார். அதோட அவருக்கு வந்து படிக்கவும் வரமாட்டேங்குதா, இது ஒரு பிரச்சனை இருக்கும். மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் வாத்தியார் வருவார். அவர் வந்து பாரதியார் பற்றி நடத்திட்டு, பாரதியார் பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாடுவார். யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கு கூட பாரதியார் பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கை தூக்குவார். உடனே எல்லாருமே ஹீரோவை பார்ப்பாங்க. பார்வதி முதற்கொண்டு ஹீரோயின் முதற்கொண்டு ஹீரோவை திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சொன்ன அந்த பாடலே நான் முழுசாக பாடவா சார்ன்னு கேட்பாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவாரா. அங்கே நின்றுட்டு அந்த இடத்துல அந்த டேபிள் கிட்ட நின்றுட்டு ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிப்பார். 2வது லைனே தடுமாறும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதட்டுவார். அதோட இப்போ அந்த சார் என்ன செய்வாருன்னா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து இவர் சொல்லுவாரா. இவர் சொல்ல அவரும் அப்படியே ஈக்குவலாக சொல்லும் போது நம்ம மறந்துருந்தா கூட வந்துடும்ல, அது மாதிரி அவர் அழகாக சொல்லிடுவார். உடனே எல்லாரும் கிளாப் பண்ணிடுவாங்க. அந்த சாருக்கும் ஹீரோவை இப்போ ரொம்பவே பிடிச்சி போயிடும். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் கிடச்சதுன்னா ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிட்டே இருப்பார். அந்த கௌதமோட குரூப் இருக்காங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னா பார்வதி பார்வதி பாரடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக பாடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்கே பாரடி உன்னை தாண்டி பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோன்னு திரும்பி பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாடிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி உட்காந்துருவாங்க. இப்போ அதோட ஹீரோ வந்துட்டு வெளியே விளையாடலான்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வருவார். ஏன்னா அப்பா என்ன சொல்லி சேர்த்திருப்பாருன்னா, அந்த கிரவுண்டு பிரச்சனை, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியான கிரவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே வெளியே கிரவுண்டுக்கு போய் விளையாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. உன்னை நல்ல ஸ்கூலில் பெரிய கிரவுண்ட் இருக்க ஸ்கூல்லே உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் பெரிய கிரவுண்ட் இருக்குமா, ஹீரோ விளையாடலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பசங்க அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, கௌதம் குரூப், அவங்க எல்லாம் ஃபுல்லாக வந்துருவாங்க. வந்துட்டு ஹீரோட டையை பிடிச்சி இழுக்க, சட்டையை பிடிச்சி இழுக்க, கையை பிடிச்சி இழுக்கன்னு மாறி அவர் ரொம்ப வைப்பாங்க. என்னடா உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு இப்படி அப்படின்னு இதே மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன என் பாருவை பார்த்து நீ சிரிக்கிற அப்படின்னா, யார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பாரு யாருன்னு தெரியாதா, என் பார்வதிடா, அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கல அவடான. ஓ அவள் பேர் பார்வதியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோ வேற சொல்லவும், இது தேங்க்ஸ் அவள் ஏன் அவளை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஓஹோ அப்படியா, நான் அவளை தாண்டா பார்ப்பேன், அவளை பார்த்து சிரிக்க தான் செய்வேன், பேச தான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு செம்மையாக கோவம் வந்துடும். அதோட இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரா. டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்களை வந்துட்டு இப்போ சார் அப்படின்னு கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. சொல்ல வேண்டியதில் திரும்ப இந்த குரூப் ஃபுல்லாக ஹீரோவை துரத்துனவங்க நேராக பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு தான் ஒளியறதுக்கு ஓடுவாங்க. அங்கே போய் ஹீரோ நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி வளைச்சு அவரை போட்டு அடி அடிப்பாங்க. ஹீரோவும் 2-3 அடி அடிப்பார். ஆனால் மாற்றி இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஓடும் போது கூட வந்துட்டு ஹீரோயின் வந்து நோட்டெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா, அப்படியே அவங்களை இடிச்சு தள்ளிட்டு ஓடிடுவார். எல்லாரையும் அவங்க கண்டபடி திட்டிகிட்டே இருப்பாங்க. கௌதம் மட்டும் நின்றுட்டு அந்த நோட்டெல்லாம் எடுத்து கொடுத்து சாரி பாரு. உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழுக்க டைமாக கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் மாறி எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா பையனை வேற ஸ்கூல் மாற்றிட்டேன்னு கேள்விப்பட்டேன்னொன்னே, ஆமாம் மாற்றிட்டேன், அவன் நல்லா வருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்லுவார். உடனே அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துப்பா இது வரைக்கும் இப்படி இந்த மாதிரி ஸ்கூலில், அதாவது கேர்ள்ஸ் அதாவது பாய்ஸ் அது மாதிரி தனித்தனியாக இருக்க ஸ்கூலில் சேர்த்துட்டு இப்போ போயிருக்க இடம் வந்து பெரிய ஸ்கூலாக இருக்குது, நிறைய பொம்பளை பிள்ளைங்க வேற இருப்பாங்க, இந்த வயசு வந்து லவ் பண்ணுற வயசு, பார்த்து இருந்துக்க, அப்புறம் நீ இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சது வேஸ்ட்டாக போயிட போகுது அப்படின்னோன்னு இவருக்கு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வீட்டுக்கு வருவாரா. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நேராக அவங்க ஒய்ஃப் கிட்டே போவாரா. போயிட்டு நான் சாப்பாடு போடுறேன் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. என்ன இன்னைக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் புருஷன் சோறு போட்டு பொண்டாட்டிக்கு கொண்டு வரக்கூடாதான்னு சொன்னோன்னே, செய்யலாமே பெரிய சூரியவம்ச சரத்குமார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வந்து உட்காந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஊட்டி விட ஒரு வரா, எதுக்கு இப்போ ஊட்டி விட போறியா கூடி என்கிட்டன்னு சொல்லிட்டு அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா
இவருக்கு வந்துட்டு பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்ப சுத்தமாக பிடிக்காது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர். அதனால் ஒய்ஃப் எத்தனை தடவையோ வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுத்தமாக அவர் அனுமதிக்கவே மாட்டார். இப்போ என்ன தான் உன் பிரச்சனை, எதுக்கு தான் இப்போ இப்படி வந்து காக்கா பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்களா? அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நம்ம பையனை வந்து அவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கம்மா, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் வந்துட்டு நிறைய பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய அங்கே படிக்கிறாங்க. ஒருவேளை இந்த லவ்வுக்குன்னு, ஏன்னா இந்த வயசு தானே லவ் பண்ணுற வயசு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குன்னு இந்த வயசில் எல்லாம் வந்து போகிறது தான், அதுக்குன்னு என் பிள்ளைய நீ சந்தேகப்படுவியா நீ? அவன் என்ன அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சமாதானப்படுத்துவார். இங்கே பாரியா, என் புள்ள ஒன்றும் அந்த மாதிரி பிள்ளைலாம் கிடையாது, அவன் நல்லா படிப்பான் நல்லா வருவான், இந்த லவ்வுக்குன்னு அது மாதிரிலாம் அவன் சுற்றிட்டு இருக்க மாட்டான், இந்த மாதிரி என் பிள்ளைய சந்தேகப்படுறது இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கோவப்பட்டுருவாங்க. சரி 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 மன்னிச்சிரு அதை கேட்டது தப்பு தான் சொல்லிட்டு இவர் எவ்வளோ சொல்வார். அவங்க கேட்கவே மாட்டாங்களா, டக்குன்னு அவங்களுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துருவாரு. அதோட அவங்க அப்படியே அங்கே ஷாக்காக அப்படியே நின்றுவாங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தான் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் வந்து நேற்று எதுக்குடா அங்கே பாத்ரூமில் சண்டை போட்டிங்கன்னு கேட்கும்போது இந்த மொத்த பேரும் சேர்ந்துட்டு ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் அவன் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், புதுசாக ஜாயின் பண்ணிட்டு இந்த பெஞ்சில் தான் உட்காருவோம், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறான் சார். நாங்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் 4 பேர் சொல்லும்போது அதுதானே பெருசாக இருக்கும். கவர்மெண்ட் அந்த பசங்களை வந்துட்டு பசங்களும் மதிக்க மாட்டாங்க, டீச்சர்ஸும் மதிக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பிடி சார் வந்து இந்த பையனை தான் ஹீரோவை தான் திட்டி விட்டுருவாரா. அவனுக்குலாம் ரொம்ப ஜாலியாக போயிடும். ஹீரோ வந்து தனியாக வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்து என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்பா நம்மளை எல்லாரும் லோக்கல்னு சொல்கிறாங்கன்னு அப்பா என்ன சொல்லுவார்னா, நம்ம ஆசைப்படுறது எதுவும் நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்காதுப்பா, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், அதனால வந்துட்டு நம்ம லோக்கலாக தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இனிமேல் அப்படி யாராவது என்ன சொன்னாங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்ம பையனை வந்து இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம தகுதியை நம்ம உயர்த்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. அதுக்காக இவர் இப்போ இந்த வேலை பார்க்குறாருல, இப்போ லாட்ஜ்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் லாட்ஜ் அதெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்துட்டு ஆர்டர் எடுத்தோம்னா நிறைய நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கொஞ்சம் வசதியாகலாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா நிறைய ரூம் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அந்த பெட்ஷீட் அதெல்லாம் துவைக்க கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அனுப்பியிருப்பாரு அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஒரு ஆள். அவரை பார்க்கறதுக்காக ஹீரோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே வருவாங்க. வரும்போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த மாதிரி இது ஒரு பெரிய வேலைப்பா, இந்த வேலை வந்து ஆல்ரெடி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவனை வெளியே அனுப்பிட்டு தான் ஒன்று சேர்க்கணும்னு ஹீரோட அப்பா சொல்லுவார். எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வேணாம் அப்படின்னு சொல்கிறேன், இந்த வேலைக்காக எவ்வளோ பேர் போட்டி போடுறானுங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்பாரு. இல்லை வேலைன்றது வந்து அவங்க பொழப்புக்காக பார்க்குறது, இன்னொருத்தர் இந்த வேலையை விட்டு அனுப்பிட்டு நான் அந்த வேலைக்கு வரணும்னு நான் நினைக்கலன்றோன்னே, இதெல்லாம் காம்படிஷன் வேர்ல்டு தான், இப்படி தான் இருக்கும், நீ வந்து வேணும்னா சொல்லு, ஒரு 2.5 லட்சம் மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு உனக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன், எப்பா சொல்லுப்பா அவன்கிட்ட, அவனுக்கு தெரியல பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிறவனை வந்து காரணம் சொல்லி அவனை வெளியே அனுப்ப வேண்டாமா, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குன்றவுடனே அவருக்கு அதெல்லாம் மனசுக்கு சரிப்பட்டு வராதா. கிளம்பலான்னு போகும்போது அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, இன்னும் இதே மாதிரி ஆர்டர் எடுத்து நீ எப்போ தான் கடன் அடைக்க போகிற, எப்போ தான் இது பண்ண போகிற, இந்த இதை ஒத்துக்கோ, இது நல்ல ஆர்டர் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோட அப்பா சரின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். இப்போ அவருக்கு 2.5 லட்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கும் அந்த வட்டி கடைக்காரருக்கு அவர்கிட்ட தான் போவார். அங்கே போனோன்னு அவர்கிட்ட பணம் கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, என்னப்பா நீ ஏற்கனவே பையனை படிக்க வைக்கணும், வேறு ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லிட்டு பணம் கேட்டேன், இப்போ பிஸ்னஸை அதிகமாக்க போகிறன்றதுக்காக பணம் கேட்குற, பார்த்துப்பா அகலக்கால் வைக்காத அப்படின்னு ஒன்று. இல்லை நான் எவ்வளோ தான் வந்துட்டு நானும் வந்து வர்ற வருமானத்தில் வட்டிக்கே கட்டிகிட்டு இருக்கிறது, கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணால் தானே வருமானம் கொஞ்சம் அதிகமாக வரும், சீக்கிரம் உங்கள் கடனெல்லாம் அடிச்சிடணுன்னு. சரி சரி எவ்வளோ கேட்குறான் அந்த நாய் அப்படின்ற மாதிரி அவர் வர கோவப்படுவார். அதோட அவங்க கேட்குற அமௌண்ட் இவர் கரெக்டாக சொல்லவும் பார்த்தீங்கன்னா சரி சரி கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் ஒத்துப்பார். இப்போ மறுநாள் வந்து ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வருவார். ஸ்கூலுக்கு வந்தவுடனே மற்ற டீச்சர்ஸ் வந்து கொஷின் கேட்குறது எதுக்குமே ஹீரோவுக்கு புரியவும் புரியாது. அவர் எந்த மார்க்கும் வந்து பாஸும் ஆகியிருக்க மாட்டார், எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டே இருப்பார். அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தமிழ் டீச்சர் வருவார், தமிழில் மட்டும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருப்பார். உடனே அவர் வந்து ரொம்ப பாராட்டும் போது, அவன் தமிழில் மட்டும்தான் சார் பாஸ் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சிரிப்பாங்க. நீ இதே மாதிரி எல்லாத்தையும் படிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லுவார். ஸ்டாஃப் ரூமில் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பேசுகிறதே இப்போ வந்து ஹீரோ பற்றி தான் பேசுவாங்க. பிடி சார் உள்பட எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு சுத்தமாக படிக்கவே வர மாட்டேங்குது, அவனை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க, என்னதான் பண்ணுறதுனே தெரியல, நம்மளை கொண்டு வந்து மாட்டி விட்டுறாங்க, இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இப்போ இந்த தமிழ் சார் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, அவனுக்கு புரிகிற மாதிரி தான் நீங்கள் பாடம் எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நல்லா இருக்குது சார், நீங்கள் இப்போ அவனுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நாங்கள் பாடம் எடுத்தோன்னா எப்போ நாங்கள் சிலபஸ் எல்லாம் முடிக்கிறது, ஏன்னா இது சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, எப்படி நாங்கள் முடிக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து எல்லாருமே ஆமாம் அவன் தேர மாட்டான், இந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட போட்டுறாங்க, ஆனால் ரிசல்ட் வர நேரத்தில் இவன் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம தலையை தான் இது பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சாருக்கு மட்டும் கோவமாக இருக்கும், நீங்கள் மட்டும்தான் சார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் அதில் படிக்காட்டி உங்களுக்கு அப்போ தெரியணும்னு. சரி சரி உங்கள் மீட்டிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக போயிடுவார். என்னமோ இவர் மட்டும் தான் ரொம்ப பொறுப்பான வாத்தியார் மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மற்ற டீச்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி பேசிப்பாங்க. கூட்டிகிட்டு வரும்போது ஹீரோட அப்பா வந்து இதெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும், போக போக சரியாக இருப்பா, நீ நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்துடணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். சரிப்பா நான் எதுவும் முயற்சி பண்ணுறேன்ப்பான்ட்டு அவரும் சொல்லிட்டே இருப்பார். இப்போ நல்லா படிக்கணும், மார்க் எப்படியாவது வரணும்னு நினச்சி படிப்பார். அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்பார், நீ படிச்சிட்டியான்னு கேட்கும்போது படிச்சுட்டே இருக்கேன், மெமரி ஆகிடுச்சான்னு கேட்கும்போது ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஆகிடுமா அப்படின்னு சொல்ல மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வயசு தான் லவ் பண்ணுற வயசானோன்னு ஒன்று ஹீரோ வந்துட்டு யார் சொன்னான்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிப்பார். படிச்சு போடா அப்படின்ற மாதிரி அவர் திட்டி விட்டுருவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது ஹீரோவை பார்த்துட்டே வருவாங்க. அந்த ஃப்ரெண்டு பார்த்துருவாரு, டேய் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவள் உன்னை தான் பார்க்குறா அப்படின்னு ஒன்று. யார் பார்க்குறான்னு சுற்றி திரும்பி பார்க்கும்போது இப்போ பார்க்காத நான் சொல்லும் போது கரெக்டாக பாருன்னு சொல்லும்போது
பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது ஹீரோ திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இதாண்டா லவ், அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஏற்றி விட்டுருவாரு. ஹீரோக்கும் வந்து இப்போ அவங்க தன்னை லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணிடும். இப்போ மறுநாள் கலர் ட்ரெஸ்ஸாக யூனிஃபார்ம் இல்லை, அதாவது லீவ் நாளில் என்ன பண்ணுவாங்க, கலர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஹீரோயின் இருக்க ஏரியா பக்கமாக அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது. இவங்க 2 பேரும் ரவுண்ட் அடிச்சு ரொம்ப நேரம் நின்று பார்ப்பாங்க. ஹீரோயின் வரவே மாட்டாங்களா, என்னடா இது, எதுக்குடா நம்ம இங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்படி தாண்டா நிற்கணும், இதாண்டா லவ்வுக்கு நம்ம செய்கிற விஷயம், இப்படி நின்றுட்டு இருந்தால் தான் நம்மளுக்காக தான் அவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அப்போ தாண்டா அவள் இம்ப்ரெஸ் ஆவா, அவளுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோன்றதுலாம் நம்ம காட்டணுண்டான்னு போடா நீயும் ஐடியான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போகலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுவாங்க. அப்போ நீ போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு நின்று சிரிச்சிட்டு இருப்பாரா. உடனே வேகமாக திரும்ப ஓடி வருவார். ஓடி வந்து அவரும் பார்த்துட்டு 2 பேரும் அட்டென்ஷனில் சல்யூட்லாம் அடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு நிற்கிறத ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே போயிடுவாங்க. அப்படியே ஹீரோவும் சமாதானம் போய் பார்த்துட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப்பே நின்றுட்டு இருக்கும். யாருன்னா கௌதமோட குரூப் இருக்குல்ல, அவங்க ஆல்ரெடி ஹீரோயின் ஏரியாவை சுற்றி வரவங்களா இருக்காங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேரும் இப்போ அடிச்சு பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பசங்க தான் துரத்துனா விட மாட்டாங்களே, அதோட துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுவாங்க. இடையிலேயே அவர் ஃப்ரெண்டு வந்து கலண்டுப்பார், அவரால் முடியாது, அங்கே அவருக்கு நல்லா அடியை கொடுத்துருவாங்க. ஹீரோவை துரத்திக்கிட்டே வருவாங்க. ஒரு பக்கம் ஹீரோ வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவருக்கு ஒரு கிளவரான ஐடியா தோணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அவர் வேணும்னே பேட் பண்ணவே விடாமல் அவரை பாலை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. அவருக்கு நல்லா வலிச்சுட்டே இருக்குமா, போடா போ, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் உனக்கு அடினா உடனே வருவான்னு சொல்வியே, போய் கூட்டு வாடான்னு அவர்கிட்ட போய் அவ்வளோ ஒம்பளத்துட்டு இருப்பாங்க கிளாஸ் பையன்கிட்டயே. அந்த பையனை உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் முடிச்சுட்டே இருப்பான். நேராக ஹீரோ ஓட்டிகிட்டே இருக்கவருக்கு இந்த ஞாபகம் வந்துருமா, உடனே நேராக இந்த கிரவுண்டுக்குள்ளே சைக்கிளை விட்டுருவார். சைக்கிள் விட்டு அவர் வர்றதுக்கு பின்னாடி சைக்கிள்னு அவங்க வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறார், பார்த்தீங்களாடா யார் வருவான்னு கேட்டிங்களே, என் ஃப்ரெண்டு ஆளுங்களோட வந்துட்டான் பார்த்தியான்னு சொன்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் பசங்களை சொல்லவும் வேணும். உடனே அத்தனை பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீரோ எங்களெல்லாம் அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினச்சிட்டு வேகமாக அவனுக்கு கையில் உள்ள மட்டையை பேட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுவாங்க அந்த பசங்களை அடிக்கிறதுக்கு. அவங்க எல்லாரும் ஹீரோ அடிக்க தான் வந்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு தெரியாதுல்ல, சரியான அடி உள்ளது. அந்த பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து பேச்சு தான், அடிக்க அவ்வளோதான் தெரியாது. ஹீரோ மாதிரி தான் வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம பசங்க அப்படி இல்லையா, போட்டு விளாசி எடுத்துருவாங்க, போட்டு மாறி அடிச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது. ஃப்ரெண்டு கிட்ட போய் என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது யாரா இவனுங்க அவர் கேட்பாரு. அதெல்லாம் விட்றா, உனக்கு ஒரு பிரச்சனை சும்மா விட்றானா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த இடத்துல சமாளிச்சிருவாரு. ஒரு வழியாக அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கௌதமோட குரூப் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்திருக்கும். அவங்களாம் நினச்சிப்பாங்க இப்போ ஹீரோக்கு தான் இவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிப்பாங்க. உடனே இந்த விஷயம்லாம் வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்களா, உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் ஃப்ரெண்டை போயிட்டு அதாவது இந்த மாதிரி சத்யாவை போய் எப்படி அடிச்சிருக்காங்க தெரியுமா, எல்லாரும் எதுக்கடி அடிச்சாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உன் கூட பேசக்கூடாது, உங்ககிட்ட உன்னை பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு அடிச்சிருக்காங்கடி, அப்படியா சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம், அதுக்கு தான் அவனை போட்டு அந்த அடியை அடிச்சிருக்கானுங்களாம். அவங்களுக்கும் இதில் நல்லா காயமாடிச்சு, அவன் ஏரியா பசங்க அடிச்சிட்டாங்கன்னு உடனே ஹீரோயின் வந்துட்டு பார்ப்பாங்களா. உடனே நேராக வந்து இப்போ சத்யாவை தேடி வருவாங்க, ஹீரோவை தேடி வருவாங்க. அவர் விளையாடிட்டே இருப்பாரா. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சத்யான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. என்ன அவர் விளையாடிட்டே என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருமா, உனக்கு நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன், இவ்வளோ கோவப்படுறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இவரை கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்படி அமைதியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு விளையாடிட்டே தான் பார்த்துட்டே இருப்பார். அப்புறமா டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம் இல்லை அப்படின்னு உடனே அவர் பாட்டுக்கு விளையாடிட்டே தான் இருப்பார். கௌதம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவருக்கு செம்ம கோவம் வந்துடும். கௌதம் பாவம் அவனுக்கு அடிபட்டுருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன்ட்டு கிளப்பி விட்டு போயிடுவாங்க. இவருக்கா செம்ம கோவம் வந்துடும். ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு கேட்பார், என்னடா சொல்லிட்டு போகிறான்னு கேட்கும்போது பாவம் மாட்டா கௌதம் அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுறான்னு சொல்லிட்டு அவர் சமாதானம் சொல்லிட்டு இருப்பார். இவருக்கு கோவம் வந்து அங்கேருந்து வந்துடுவார். இப்போ இவரை வெறியேற்றணும், அதாவது சத்யா ஹீரோவை வெறியேற்றணுன்னே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கௌதம் கிட்ட போயிட்டு இங்கே அவர் பார்க்கவே உனக்கு இங்கே காயமாயிடுச்சா, இது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்மக்கம் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்தில் போய் உட்காரது, அவர்கிட்ட ரொம்ப பேசுறதுன்னு ஹீரோவை பார்த்து அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு என்னென்னா அவள் வந்து வெறிப்பேத்துறான்லாம் தெரியாது, அவளுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணும். இவருக்கு கொஞ்சம் வேறு இவளை பிடிச்சிட்டு இருந்ததா, இந்த மாதிரி வேற பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே அப்செட்டாக இருப்பார். பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு படிக்க வேண்டிய ஃபீஸ் கூட அவங்க அப்பாவால் இப்போ கட்ட முடியாது, டேர்ம் ஃபீஸ்லாம். அதில் ரொம்ப கஷ்டப்படுறாருன்றது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேணா வேலைக்கு போட்டுமான்னு கேட்பாங்க. ஏன் உன் புருஷனால முடியாதுன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காகலாம் போகலன்னு நான் சொல்லலை, வேலைக்கு போகிறேன்னு நான் சொல்லலை, எவ்வளோ நேரம் தான் நான் வீட்டில் தனியாகவே இருக்கிறது, அதுக்காக தான் போகிறேன்னு சொன்னோன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். இன்னொரு பக்கம் வந்துட்டு இவர் இப்படியே சொல்லும் போது உடனே பொண்ணு கேட்பாங்க, ஏன்ப்பா இப்போ என்னை பார்த்தாலும் உனக்கு ஒரு ஆளாவே தெரியலன்னு கேட்கும்போது நான் அவனை தான் அப்போவே சொன்னேனம்மா, நீ மேற்கொண்டு படிமான்னு சொன்னேம்மா அப்படின்னோட எனக்கு தான் படிப்பு வரலப்பா, நான் சும்மா கேட்டேன், உடனே ஆரம்பிச்சிடாதப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துருவாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அக்கா இருக்காங்களா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இவங்க நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோவோட அக்காவை பார்த்தோன்னே மெதுவாக நடப்பார். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு கோவம் வந்துடும். உடனே அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன என்கிட்ட கிராஸ் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவாக கிராஸ் ஆகிற என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவார். அவ்வளோதான் பார்த்துக்கு இன்னொருத்தரும் இந்த பக்கம் உன்னை பார்த்தா தோலை முடிச்சு போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். திரும்ப இவங்க மிரட்டில் இவங்க கூப்பிட காதில் வாங்காத மாதிரி ஓடிடுவார். அதுக்கப்புறம் இதேமாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த ஸ்கூலில் நான் படிக்கலப்பான்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் அக்காவுக்கு என்ன வயசாச்சுன்னு உனக்கு தெரியுமாப்பா, அவளுக்கு கல்யாண வயசை தாண்டி போயிட்டுருக்கு, அன்றைக்கி உனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு அவரோட கல்யாண
கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகை பணம் எல்லாத்தையுமே கொடுத்தாப்பா, அவளையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடும். இப்போ ஹீரோட அப்பா புதுசாக ஒரு ஆர்டர் எடுத்தார்ல, அந்த இதில் பணமும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதாவது அந்த லாட்ஜ்லாம் வேலை பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து பணம்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கடனாக வாங்கிட்டு வந்த காசையும் கொடுத்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த துணியெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாட்ஜை சுற்றி அவ்வளோ போலீஸாக இருப்பாங்க. கூட்டமாக வேற வெளியே நின்றுட்டு இருக்கோம். இவருக்கு வேறு ஒன்றுமே புரியாது. எங்களை உள்ளே விடுங்கன்னு அவங்களே உள்ளே விட மாட்டாங்க. என்ன எதுக்கு உள்ளே விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ்கார் என்ன சொல்வாருன்னா, என்னையா உனக்கு புரியலையா, இங்கே வேற மாதிரி நடக்குதுயா அப்படின்னு. என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியாது. அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய லாட்ஜுங்களை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து போகிறது அப்படிலாம் இருக்குயா, பெரிய கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இல்லை லாண்ட்ரி துணின்றவாரு. அதெல்லாம் லாண்ட்ரி துணி ஆமாம் ஆளுங்களே இங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன லாண்ட்ரி துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டை வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டாரா, இப்போ அவரை போய் எங்கேயும் பிடிக்க முடியாது, இப்படி நஷ்டமாயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா ரொம்பவே நொந்து போயிடுவார். மறுநாள் இப்போ ஸ்கூலுக்கு வருவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேணும்னு ஹீரோவை வந்து வெறுப்பேற்றிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லா பசங்களும் கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் கிளம்புறான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கௌதம் இருக்கார்ல, இப்போ ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் ஹீரோயின் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசுகிற மாதிரிலாம் பண்ணாங்க. இதை வந்து அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார், எல்லாரும் கிளம்புவாங்களா, ஹீரோயின் மட்டும் மெதுவாக அவங்களோட இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கௌதம் போகாமல் அங்கேயே நின்றுட்டே இருப்பார். எல்லாரும் போயிடுவாங்க, இவர் மட்டும் நிற்கிறத பார்த்தோன்னே என்ன கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி நின்று கேட்பாங்களா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் வேறு பண்ணிகிட்டே இருப்பார். சரி நான் கிளம்புறேன்னு அவங்க கிளம்பும் போது ஒரு நிமிஷம் பாருன்னு என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன நான் உனக்கிட்ட சொல்லணும்னு சொல்லுவார். என்னன்னு கேட்கும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு அது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் அப்போ எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு உன்னை மட்டும் தான் பிடிக்கும், வேறு யாரையும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லும்போது சரி இது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிப்பாரா, கையை விடு என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஸ்கூல் நம்மலாம் படிக்க தான் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுக்கவும் பார்த்தீங்கன்னா அவங்க கையை உதறிக்கிட்டு இது பாரு நீ உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நம்மலாம் ஒரே கிளாஸில் படிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பேசுகிறேன், மற்றபடி இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் பார்த்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாரா, கையை தட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துருவாங்க. ரெண்டு பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு என்னடா நடக்குது, அவன் என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்னடா ஆச்சு கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு அறையை போட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவங்க மேலே உள்ள அதாவது அவங்க அப்படி செஞ்சதில் இவருக்கு ஒரு கோவம் வந்திருக்கும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடன் வாங்கினவர் பார்த்தீங்கன்னா என்னப்பா வட்டி எப்போ தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கேட்க வந்திருப்பாரு. நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அப்பா சொல்லவும் வட்டி கொடுக்கவே எப்படி நினைக்கிற, எப்படி தான் நீ அசலை கொடுப்ப, அப்போவே நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்மலாம் அதே ஸ்கூலில் தானே படித்தோம், அந்த ஸ்கூல்லேயும் உன் பையனை போட்டுருக்க வேண்டியதானே எல்லாம் சொல்லிட்டு பேசவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அப்பாவுக்கு கோவம் வந்துடும். உடனே வந்துட்டு என்ன சொல்வாருன்னா உங்களுக்கு என்ன வட்டி தானே வேணும், நாளை காலையில் உங்கள் பணம் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா பெரிய ரோசக்காரன் தான்ப்பா நீ அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா திரும்ப திட்ட ஆரம்பிப்பார். அதோட என்ன சொல்வாருன்னா இங்கே பாருப்பா நான் கடன் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு எல்லா கேள்வி கேட்குறது எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னும் போது கரெக்டாக அந்த ஹீரோட பையன் அங்கே வந்துருவார். அதாவது ஹீரோ வந்துருவார். வந்தோட பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு காட்டுவாரா, ஹீரோட அப்பா கண்ணு காட்டினோட உடனே அமைதியாகிடுவார். அந்த ஆளும் எதுவும் பேச மாட்டார் ஹீரோ முன்னாடி. பேசாமல் என்னப்பா நல்லா படிக்கிறியா, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அப்பா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். மறுநாள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் குரூப்பாக நின்று எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க. பாத்ரூம் வாசல் எதோ எழுதி வச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ பார்வதி பை சத்யா அப்படின்ற மாதிரி போட்டிருக்குமா. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே இவர் வந்து சத்யா வந்து பார்ப்பாரு. பார்த்து அவரை ஆச்சரியமாக நின்றுட்டே இருப்பாரா. இந்த பார்வதி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சோன்னே இதை நான் எழுதலை, நான் அவர் ஆரம்பிப்பார், அதை கூட யாருமே கேட்க மாட்டாங்கன்னு இந்த ஹீரோயின் பொண்ணு டக்குன்னு அவர்கிட்ட பார்த்து என்ன சொல்லணும்னா இது இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை, இது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்டயே டைரெக்டாக வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மட்டும்தான் இது கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. அதோடு எல்லாரும் சேர்ந்து ஹீரோ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் பெரிய இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி ஹீரோட அப்பாலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா டீச்சர்ஸும் அந்த பிரின்சிபல் ரூம்குள்ளே இருப்பாங்க. இப்போ எல்லாருமே இவரை பயங்கரமாக திட்டுவாங்க. இவன் வந்து படிக்கவும் மாட்டேங்கிறான், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலு, அவனுக்கு எதுவும் புரியவும் மாட்டேங்குது. அதே மாதிரி பிடி சார் கூட சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லவும் பிரின்சிபலுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவங்க அப்பா எவ்வளோ கெஞ்சாரும் ஒரே ஒரு தடவை வார்னிங் கொடுங்க, என் பையன் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு பக்கம் இந்த ஹீரோயின் பொண்ணு வேறு அழுதுகிட்டே நின்றுட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பிரின்சிபல் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கோவம் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா முரட்டுத்தரமாக பையனை போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார் எல்லாரும் முன்னாடியும். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அவங்க இன்னும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இப்போ எல்லாருமே தடுக்கவே மாட்டாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கோம். அதோட அந்த தமிழ் சார் தான் வருவார். என்ன சார் எப்படி நடந்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஸ்டேஷனில் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க, பெத்த பையனை போட்டு தள்ளுங்க சார்ன்னு சொல்லிட்டு விளக்கி வைப்பார். நான் படிக்க தாங்க அனுப்பினேன், இந்த மாதிரி பேரை கெடுத்துட்டு இருக்கியா, குடும்ப மனத்தை வாங்குறேன்னு அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேடம் ஒரு வேலை எஞ்சி நின்றுட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ எவ்வளவோ அவங்க அப்பா கெஞ்சி கேட்டால் அவங்க முடியாதுன்னு சொல்லவுடனே ஹீரோ நேராக போய் காலையே விழுதுறாரு. பிரின்சிபல் மேடம் காலையே விழுந்துட்டு சாரி மேடம் என்ன ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க, அது ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னு இந்த லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் உன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த ஸ்கூல்லே நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அப்பா என்ன
என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாரா. இப்போ ஹீரோவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். வேக வேகமாக வண்டியில் ஏறி உட்காந்துருவாரு. இப்போ இங்கே உள்ள ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே வருவார். அந்த ஹீரோ அப்பா பின்னாடி ஏறி உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவார். எதுவுமே பேச மாட்டாங்க ரெண்டு பேரும். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு திரும்பவும் சண்டையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அக்காவும் என்ன கேட்பாங்கன்னா, எதுக்கடா அப்படி காயமாகிட்டே வர, திரும்ப அடிக்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஹீரோ சண்டை போடும்போது இப்படியே காயமாக இருக்கும்போது நான் ஒன்றும் இந்த காயத்தோட வரல, நானும் அடிச்சுட்டு தான் வந்தேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருப்பாரா. என்னடா அப்பெல்லாம் அப்படி வாய்க்கிலேயே பேசுனேன், இப்போ என்ன அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்பாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பேச அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாரு. அப்பா நேராக கிச்சனுக்கு போயிடுவாரு. அம்மா உடனே அக்கா இருக்காங்களா நேராக போய் மஞ்சள் எல்லாம் குழப்பி எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்பா கத்திட்டே இருப்பாரு. அப்போ நேராக அப்பா என்ன பண்ணுவார், உள்ளே போனவர் அதாவது தோசை கரண்டி இருக்குல்ல அதில் அவர் இப்போ நெருப்பு வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பார். அம்மா பார்த்து அக்காவும் அம்மாவும் கத்திக்கிட்டு என்ன வேலை பண்ண பார்க்குறீங்க, அவனுக்கு சூடு போட்டால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கத்துவார். அவங்க ரெண்டு பேரும் பண்ணவே விட மாட்டாங்களா. மொதல் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறானா பாத்ரூம் செவத்தில் கிறுக்கி வச்சிருக்கான். அவங்க எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். இது எதுவுமே அவங்க அப்பாவுக்கு காயமாகலை. அவர் எல்லாரும் முன்னாடி என் பையன் இன்னொருத்தவங்க காலில் விழும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு கேட்பார்ல, அதுதான் அப்பாவோட ஃபீலிங். அந்த மாதிரி அவர் அது எதுவுமே அந்த பொண்ணை லவ் பண்ணுறது கொள்வது இதெல்லாம் அவருக்கு பெருசாக இல்லை. தான் புள்ள வந்து இன்னொருத்தவங்க காலில் விழும்போது அப்படி எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு, அந்த வேதனை அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவர் மனசு அப்படியே நினச்சி பார்ப்பாரு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சரி இதுதானே விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே அக்காவுக்கும் கோவம் வந்துடும். உடனே இப்போ கொண்டு வந்த மஞ்சளை கீழே போட்டு பையனை வந்து அதாவது ஹீரோ வந்து அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியாது. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பேசிக்கிறேன் விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த வயசில் இதெல்லாம் சகஜம் தான் விடு, நான் பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னடா ஆச்சு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படி எழுதலம்மா, நீ என்ன நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நம்புறேன்ப்பா, என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்கும்போது அம்மா இங்கே பாரு, நீ என் அம்மா தானே, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கு அவளையும் பிடிக்கும், ஆனால் நான் அந்த மாதிரிலாம் நான் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஒரு பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுவார். அம்மாக்கா அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போயிடுவாங்க. எந்த அம்மாவாக இருந்தாலுமே தனக்கு வந்து யாரையாவது கம்பேர் பண்ணி பேசும்போது அம்மாவால் ஏற்றுக்க முடியாதுல்ல, அதுதான் இப்போ இவங்களுக்கு பெரிய கோவமாக இருக்கும். அப்படின்னு நிற்கும்போது இப்போ அப்பா சமாதானம் ஆயிடுவார். அவன் ஏதோ வேகத்தில் பேசிட்டு போகிறான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி அப்பா ஒரு பக்கம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இப்போ மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் அந்த வம்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. 2-3 நாளாக வந்துட்டு பார்வதி ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க. அந்த கௌதம் குரூப் இருக்காங்கல்ல அவங்க ஏன் வரலன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் 3வது நாள் 4வது நாளுக்கு அப்புறம் வருவாங்க. திரும்ப ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவன் வந்திருக்கானு சொல்லும்போது ஹீரோ சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். அதோடு வந்துட்டு இப்போ இந்த பசங்களாம் இருக்காங்க திரும்பவும் ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பாட்டுக்கும் போயிட்டு கேன்டீனில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க கேன்டீனுக்கு வருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவமாக வரும். அந்த கேன்டீன் விட்டு அவங்க பாட்டுக்கு ஹீரோ முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் அப்படி இருக்கும். ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவர் நிறைய தடவை போயிட்டு பாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அவங்க வந்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க. நீ இங்கேருந்து போயிடு இல்லை உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்துடும். எங்கே பாருக்கிட்டே நீ வந்து ஒம்போலக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களை திரும்ப அடிக்க இவர் அடிக்க திரும்ப பிடி சார் வந்து சத்தம் போட நீலாம் திருந்தவே மாட்டியா, எத்தனை தடவை தான் உனக்கு வான் பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஹீரோ திட்டிட்டு போக ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடும். ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்பா ரொம்ப அதாவது வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஜாடமடையாக பேசி இந்த மாதிரி வீட்டில் இருக்க எனக்கு போர் அடிக்குது, ஒருத்தவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டு வேலைக்கு தான் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன். என் புருஷன் கஷ்டப்படுறாரு எனக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காருல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு போர் அடிக்குதுன்னு தான் வந்தேன் தான் நான் சொல்வேன், சரிதானே அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அரை மனசாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு வந்து இந்த வட்டிக்கார் வேற இவ்வளோ கோவப்பட்டாரா, அவர்கிட்ட வேற காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போவார். அவர் என்ன கேட்பாருன்னா அவங்க பொண்டாட்டிக்கு வேற இவர் வந்தாலே பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்ன சொல்வாருன்னா, என்னப்பா பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன பணத்தை கொண்டு வந்து வச்சிருக்கப்போ அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு, ஃபீஸ் கட்டாட்டி கூட பரவாயில்ல நான் அதை சமாளிச்சுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நான் கொடுத்துறேன்னு, பெரிய ரோஷக்காரன் தான்ப்பா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுப்பாரா. உடனே அவங்க ஒய்ஃப் வேற சத்தம் போடுவாங்க, இவனுக்கு இது கொடுக்காதீங்க ஹெல்ப் பண்ணாதீங்க எத்தனை தடவை சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நல்ல வேலைக்காரன் எனக்காக நல்ல எதுவுமே செய்வான், அவனை பற்றி உனக்கு என்ன தெரியுது கொண்டு போய் பீரோல வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் அதட்டிடுவார். இவரும் அப்படியே கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார். அவங்க அம்மா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ வீட்டுக்கு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நைட் டியூட்டி வேற பார்க்க போயிடுவார். அதாவது காசு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இப்போ ஹீரோ வெயிட் ஏன்னா ஹீரோக்கு எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து அவருக்கு உள்ள கஷ்டங்கள் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. அவரை நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதான் எல்லாரோட எண்ணமாகவே இருக்கும். அம்மா வேலைக்கு போகிறது கூட ஹீரோக்கு தெரியாது. அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீடு பூட்டி இருக்கும். எங்கே போயிட்டு வர நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறம் இதை பற்றிலாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. நான் பெரிய மனுஷன் தான், நான் 11th படிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தூங்கும் போது அவங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து அவங்க அக்காட்ட கேட்பாரா. அவங்க அக்கா வந்துட்டு அதெல்லாம் வருவார் நீ போய் படு அப்படின்னு சொன்னவொன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அக்காவோட காலை பார்க்கும்போது அது அந்த நுரையிலேயே சோப்பு நுரையிலே இருந்து ஒரு மாதிரி காலெல்லாம் வெளுத்து போயிருக்கும். அப்போ அக்காவோட கால் அதெல்லாம் பார்க்க இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். இதுக்கப்புறம் நல்லா படிக்கணும்னு அவர் நினைப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா தமிழ் சாரும் கூப்பிட்டு சொல்வார், நீ நல்லா படிக்கிற பையன், இது மாதிரி வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காத, நம்ம லோக்கலாக இருக்கனால நம்ம வர முடியாது நீ ஏன் நினைக்கிற, நீ முயற்சி பண்ணி முன்னுக்கு வா, எல்லாருமே அப்புறம் மாறிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு அந்த பையனை சொல்லிட்டு இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். ஃபீஸ் கட்டுறது தெரியாமல் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும்போது ஹீரோ எப்படியாவது பார்வதி கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது போவார். அம்மா நின்றுட்டு இருப்பாரு, பாருன்னு தான் கூப்பிடுவார். மரியாதை எங்கேருந்து போயிட்டு அவங்க சொல்லுவாங்க,
நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச சொல்லும்போது அவங்க கேட்கவே மாட்டாங்களா. திடீர்னு கத்த ஆரம்பிச்சோன்னு திரும்ப சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம கோவம் வந்துடும். இந்த மாதிரியே பண்ணுறா, அவளுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் ஹீரோக்கு வந்து ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் பாரு வந்துட்டு அழுதுகிட்டே என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டா, இது நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, ஐ லவ் யூ அப்படின்னா அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தாண்டா கேட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆமாடா உன்னை லவ் பண்ணுறா அப்படின்னு அவரும் சொல்லிடுவாரு. அந்த ஒரு நம்பிக்கைலாம் திரும்ப பேசி உண்மையை புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்கும் போது ஹீரோயின் இது மாதிரி பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடும். ரொம்ப கோவம் வந்துடும். வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போய் பேசுவார். அம்மா அம்மான்னு போவார். கிச்சனில் தான் அவங்க அம்மா நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தோசை சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்வார்னா, இங்கே பாருமா, அன்னைக்கு சொன்னேன்ல உன்னை மாதிரியே அவளை எனக்கு பிடிக்கும்னு, அந்த மாதிரிலாம் கிடையாது, அவளை பிடிக்கும் ஆனால் உன்னை விட கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காந்துப்பாரு. அப்போ அம்மா பதிலே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தோசை ஊற்றும் போதெல்லாம் பயங்கர சிரிச்சுப்பாங்க. டேய் சத்யா, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம்மா, உன் அளவுக்குலாம் கிடையாது, உன்னை விட கம்மி தானோன்னா அவங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இன்னொரு பக்கம் அக்கா ஹாலில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே. இவர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை திருப்பி பார்ப்பாங்க. மூஞ்சே கட்டாமல் திரும்பி உட்காந்துப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு வாய் ஊட்டி விடும் போது வாங்க மாட்டார். அப்புறம் மூஞ்சை பிடிச்சி ஊட்டி விட்டோன்னு வாங்கி வரா. அப்புறமா திரும்ப இன்னொரு வாய் கேட்கும்போது அக்காவும் ஆர்வமாக ஊட்டி விடுவாங்க. ஒரு வழியாக அவர் ஃபேமிலியோட இப்போ சந்தோஷமாக இருக்க மாதிரி ஆகிடும். நல்லா முடிஞ்சு ஓரளவு நார்மலாக எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ கௌதம் இருக்காருல்ல, அவருக்கு வந்து பர்த்டே வரும். ஹீரோ தவிர எல்லாருமே அவர் இன்வைட் பண்ணியிருப்பாரு. இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அவர் வீட்டில் தான் பார்ட்டி நடக்குமா. அப்போ வந்துட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோயின் வரமாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்களா. நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாங்க. வாங்கினவர் ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாரு. கௌதம் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா உள்ளவான்னு சொல்லிட்டு அம்மா அப்பான்னு எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சிருவாரு. அதோடு பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு நிமிஷம் பாரு இங்கே வாயேன் அப்படின்னு கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போவார். கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போவாரா. அவர் ஃப்ரெண்டு வேற அங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க. என்னடான்னு கேட்கும்போது ரூமுக்குள்ளே போவான். கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்துருவாங்களா. அதுக்கப்புறம் வேகமாக அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடிடுவாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கும் புரியாது, இவங்க ஃப்ரெண்டுக்கும் புரியாது. என்னாச்சு கேட்கும்போது கௌதம் எதுவுமே சொல்ல மாட்டார். மறுநாள் ஸ்கூலுக்கு வருவாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கௌதமோட ஃப்ரெண்டெல்லாம் கௌதம் கிட்ட கேட்கும்போது உனக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்கள்ட்ட கடுப்படிக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ளேயே இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து சண்டை வந்துடும். வாக்குவாதம் வந்துட்டு மாறி அடிச்சுப்பாங்க. அடிக்கும் போது டக்குன்னு என்ன சொல்லிடுவான் அந்த பையன் கோவத்தில், அன்னைக்கு சத்யா எழுதுனான்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பார்வதி சத்யான்னு சொல்லிட்டு போட்டி, அது நீ தானே பாத்ரூம் சோத்துல எழுதி அவனை மாட்டி விட்ட, என்னடா பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கேட்டுருவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்வதியோட ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுவாங்க. அவன் மேலே எந்த தப்பும் இல்லடி, இதை பண்ணது வந்து கௌதம் தான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சத்யா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளாஸ் ரூமில் இருக்காருன்றோன்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு லைட்டாக அப்போ தான் சிரிப்பு வரும். உடனே அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசவே மாட்டார். அவர் பாட்டுக்கு என்ஷன்ஸ் போவாரா. இந்த டைம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளே போகும்போது அவர்கிட்ட பேசலான்னு எந்திரிச்சு நிற்பாங்க. இவங்க இருக்கிறத பார்த்தோன்னே அவர் முறைச்சிட்டு அவர் இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது, யார் பண்ணது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது உடனே என்ன பண்ணுவாருன்னா கௌதமை தேடிக்கிட்டு ஓடுவார். அவர் பாட்டுக்கு அவர் ஓட இவர் விரட்டி அவரை போட்டு அடிக்க, அவங்க குரூப் பசங்க இவங்க அடிக்க மாறி சண்டை பயங்கரமாயிடும். தமிழ் சார் வந்து அப்படியே 2 பேரையும் தடுத்து நிப்பாட்டுவார். அப்புறம் தான் இவர் ஹீரோ சொல்லி வருத்தப்படுறாங்க. நாங்கள்லாம் லோக்கலாக இருந்தால் நாங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் நாங்கள் பழி ஏற்றுக்கணுமா சார், எவன் எது செஞ்சாலும் எங்கள் மேலே தான் அந்த பழி விழுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அழும்போது அந்த சார் அப்படியே தோளில் சாய்ச்சி சமாதானப்படுத்துவார். எல்லாரையும் அனுப்பி விட்டுருவார். ஹீரோ கூப்பிட்டு தனியாக சொல்வார், நீ அப்படி நினைக்காத, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ நல்லா படிச்சுன்னா எல்லாத்தையுமே தலையிலத்தையும் மாற்ற முடியும் அப்படி இப்படின்னு சொல்வார். இதுக்கப்புறம் படிப்பு தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு முழு மூச்சாக படிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து பேச வராங்களே, இவர் பேசலையா. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஹீரோவை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே. அதனால் வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசலான்னு வரும்போது சுத்தமாக வர மாட்டாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ போகிற இடம்லாம் இவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. நான் அப்புறம் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஹீரோ கேட்கவே மாட்டார். உடனே கையை பிடிச்சி நிப்பாட்டி, இப்போ நான் சொல்கிறது கேட்க புரியா இல்லையா சத்யா, நான் தெரியாமல் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் மன்னிச்சிட்டு சத்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் என்ன பண்ணாதான் நீ மன்னிப்பேன் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களா. ஹீரோட பார்த்துட்டே இருந்து போடி அப்படின்ட்டு போயிடுவார். உடனே பார்த்தீங்கன்னா போடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டே இருந்து கொஞ்சம் நேரத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே என்னடி அவன் திட்டிட்டு போகிறான் சிரிக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்டு வேறு கிண்டல் பண்ணுவாங்க. அதோட ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு சகா எடேன்ற மாதிரி இங்கே ஒரு பாட்டு. அதோட அவங்க ஹீரோவை நினச்சி பாடுறதும் கொள்றதும், அவங்க பேரை அவரோட பேரை எழுதி பார்க்குறதும் கொள்றதும், அந்த மாதிரியே ஹீரோயின் வந்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ சுற்றி வருவாங்க. ஹீரோ கண்டுக்கவே மாட்டார். வேகமாக ஹீரோ வரதை பார்த்தா அவர் பின்னாடி கிளாஸ் ரூம் கூடி வருவாங்களா. அவர் போய் அவர் இடத்துல உட்காந்துருவார். இவங்க அவருக்கு பக்கத்துலேயே உட்காரும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டு இங்கே வா எங்கே அங்கே அப்புறம் பிடிச்சி உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ பின்னாடி பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ எல்லா சப்ஜெக்ட்டையும் நல்ல மார்க் எடுத்துருவார். அதை பார்த்தோம் தமிழ் சார் வந்து பாராட்டுவார். இப்போ நல்லா படிக்கிறியாமே, நல்லா மார்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். இதே மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து காம்படிஷன்லாம் நடக்க போது அதில் நீ கலந்துக்கணும்னு, நான் என்ன சார் பண்ணணும், உனக்குன்னு திறமை ஏதாவது இருக்கும் அதை வெளியே கொண்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி சார்ன்னு சொல்லி சந்தோஷப்படுவார். கடைக்காரர்ல அவர் வந்துட்டு ஹீரோட அப்பா நல்லவர் தானே, அவர் கஷ்டப்படுறாரு, ஏற்கனவே இப்படி வாங்கி கொடுத்த கடன் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, அதனால அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, லாட்ஜோட சேர்ந்த மாதிரி இருக்கும், அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இவர் ஆர்டர் எடுப்பார். அப்போ ஹீரோட அப்பாவும் அவர் ஃப்ரெண்டும் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது அவன் ஏன் ஆள், அவன் எல்லா வேலையும் பக்காவாக செய்வான், நீங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருவாரு. இதை பார்த்தோன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே வந்துட்டு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல தெரியலன்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்கும்போது, நீ இந்த மாதிரிலாம் பேசுறதுனால என் காசை நான் வாங்காம விட்டுருவேன் நினைக்காதப்பா, என் காசு எனக்கு வந்தாகணும் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இருக்கும். இந்த மாதிரி அவர் மூலியமா இந்த ஆர்டர் வந்திருக்குல்ல, இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃபேமிலியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோட அப்பா சொல்லிடுவார், அவங்க அம்மா வந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் சொல்லிடுவாரு. படிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அவரே சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அவருக்கு எதை பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோ நல்ல படிப்பில் அதிக கவனம் செலுத்திட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோட அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவார், துணியெல்லாம் வாங்க வந்திருப்பாரா, எண்ணி பார்த்துக்கோங்க அப்படி சொல்லும்போது உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், உன் பையன் எங்கே வேறு ஸ்கூலில் சேர்த்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன்னா, ஆமாம் அவன் நல்லா படிப்பான் நல்லா வருவான் அதுக்காக தான் அந்த ஸ்கூலில் சேர்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து கடலில் நீந்துறவன், அவனை கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டியே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும், படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்கல்ல, அவங்கள கொண்டு போய் இந்த ஸ்கூலில் இங்கே படித்தாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பார். திரும்ப போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசுவார். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பையனை வந்துட்டு திரும்ப அதே ஸ்கூலில் சேர்த்தலாமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் இதே ஸ்கூல்லே இருக்கட்டும், அவன் நல்லா தானே படிக்கிறான், இப்போ கூட நல்ல மார்க் எடுத்திருக்கான், நல்லா படிக்கிறானோன்னு, இல்லை வேண்டாம் அவனை பழைய ஸ்கூலில் சேர்த்தலாம்னு நினைக்கிறானோன்னு, பேசாமல் இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வேறு சத்தம் போடுவாங்களா, இப்போ போறியா இல்லையா எந்திரிச்சு அப்படின்னு பொண்ணை கூட்டுருவோன்னு வேக வேகமாக எந்திரிச்சு போயிடுவாங்க. ரொமான்ஸ் பண்ணுறாரு மாட்டி விட்டுருவேன்ற பேரில். அதோட அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஆனால் அவருக்கு பையனை திரும்ப அதே ஸ்கூலில் சேர்த்துலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். ஹீரோ வெச்சகன் வாங்காமல் அவரையே சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனில் வரல, காம்படிஷன் ஏதாவது சேரணும்னு சொல்லுவாங்க, அவர் சேராமல் அந்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல அந்த வேலையை மட்டும் பார்ப்பார். யாருக்கெல்லாம் என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இதில் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா கௌதம் கிட்ட போய் பேசுவார். அவர் சுத்தமாக பேச மாட்டார். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறோம், நீ நல்லா பாடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எப்படின்னா இவர் தான் பார்வதி அந்த பாட்டை பாடிட்டு இருக்காரு. அதில் நீ சூப்பராக பாடுற, நான் கேட்டிருக்கேன், நீ வந்து ஸ்டேஜில் பாடு, உனக்கு அந்த திறமை இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு பாடுவேன் உனக்கு யாரா சொன்னது போடா அப்படின்ட்டு மிரட்டி விட்டுருவாரு, திட்டுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்னதுக்காகவே அவர் பாடுவார். இதை வந்து எல்லாருமே அந்த பார்வதியும் நின்று பார்ப்பாங்களா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணவுடனே இப்போ இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே ஹீரோவை கூப்பிட்டு அவர் வந்து தேங்க்ஸ் சத்யா, உன்னால தான் நான் ஸ்டேஜில் பாடின தெரியுமான்னு சொன்னோன்னே, உன்னை நீ பாடினா நான் சந்தோஷப்படணுமா, என்னோட வேலைக்காக தான் நான் செஞ்சேன், உனக்காகலாம் ஒன்றும் செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வளர்க்குற மாதிரி பேசுவார். உடனே இவங்க 2 பேருக்கு திரும்ப சண்டை வந்து 2 பேரும் திரும்ப மாறி அடிச்சுப்பாங்க. திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையாகிரும். பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஹீரோட ஃப்ரெண்டு அவரை கூட்டு வருவார். ஹீரோயினும் எவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க, ஹீரோ கேட்கவே மாட்டார். உடனே வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஹீரோட ஃப்ரெண்டு பார்வதி 3 பேருமே நின்று பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அடங்கவே மாட்டார். இவரோட ஃப்ரெண்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ அடிக்கிற அளவுக்கு அவரை வெறிய ஏற்றுவார். உடனே அவரும் அடிச்சுட்டு ஹீரோயின் எவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க. 2 பேரும் பிரிக்க முயற்சி பண்ணால் முடியவே முடியாது. அவ்வளோ அடிதடி சண்டையே நடக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்ன கோவம் வரும்னா, எவ்வளோ தடவை அவன்கிட்ட வந்து சாரி கேட்பா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவருக்கே இப்போ கோவம் வந்துடும். உடனே வந்துட்டு அவர் பேசவே மாட்டாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம், நான் இங்கேருந்து போகிறேன், அவன் கிட்ட சொல்லு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது பிரச்சனை பெருசாகிடும். அப்போ தான் வந்துட்டு ஸ்கூலில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த தடவை வந்துட்டு ஹீரோ வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார். அந்த பிரின்சிபல் மேடம் பயங்கரமாக திட்டுவாங்க. இந்த மாதிரி கல்ச்சரல் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஸ்கூல் பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கானோன்னு ஹீரோட அப்பா எதுவுமே பேச மாட்டார். சைலண்டாக என்ன சொல்லிடுவார்னா, டிசியை கொடுத்துருங்க மேடம், நாங்கள் வாங்கிட்டு போய்ட்றோன்னு. இதை டீச்சர்ஸ்க்கே ஆச்சரியமாக போயிடும். ஏன்னா வந்துட்டு என்ன டக்குன்னு டிசியை கேட்குறேன், இதெல்லாம் ஜோக்கிங்கா டிசியை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீங்கள் டிசியை கொடுத்துருங்க நாங்கள் வாங்கிட்டு போயிடும்னு அவர் சொல்வார். ஏன்னா இன்னொருத்தர் சொன்னது அவர் மனசில் பதிஞ்சிருச்சு, அந்த பையன் நல்லா வருவான், இங்கே போட்டு எதுக்கு அப்படி பண்ணுறது அவருக்கு ஒரு சிந்தனை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை காலெல்லாம் விழுந்திருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பார். டிசியை கொடுத்துருவாங்களா. இப்போ டிசியை வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவர் என்ன சொல்லுவாருன்னா, எங்கள் அப்பாவை இப்போ நான் பார்க்கறவே முடியல, ஏன்னா பகலில் அவர் வேலைக்கு போகிறார், நைட்டில் தான் எங்கள் அப்பா கூட நான் பேசுவேன், ஆனால் நைட் ஷிஃப்ட்டும் அவர் போகிறாரு, எங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, 24 மணி நேரம் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, எங்கள் அம்மா அவங்க வேலைக்கு போகிறதே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, ஆனால் இன்றைக்கி அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கள் அக்கா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் அவள் சேர்த்து வச்ச காசெல்லாம் எனக்காக கொடுத்துட்ருக்கா, அவள் காலில் அவ்வளோ புண்ணாக இருக்குது, என் ஒருத்தனுக்காக என் குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நான் எப்படி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியும், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வார். அந்த ஃப்ரெண்டு அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். அதாவது ஹீரோயின் கோச்சிட்டு வந்தாங்களே, அப்போ தான் இவங்க 2 பேருக்கு வந்து பேசியிருப்பாங்க. இப்போ ஹீரோ டிசி வாங்கிட்டு வெளியே வரும்போது அவர் ஃப்ரெண்டு உட்காந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வருவார். அதுக்குள்ளே அவங்க டிசியை வாங்கிட்டு அப்பா கூட அவர் போயிடுவார். அதோட இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சத்யாவை பற்றி தெரிஞ்சு அவர்கிட்ட பேசணும் வருவாங்க. யார்ட்டையுமே பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்பா வந்து பையனை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த மாதிரி இனிமேல் நைட் ஷிஃப்ட்லாம் போக மாட்டேலப்பா, நீ வீட்டிலே இருப்பா, நீ அப்போ தான் என் கூட நீ பேச முடியும், அம்மா இனிமேல் வேலைக்கெலாம் போவதில்லப்பா, வீட்டில் தானே இருக்கும், அக்காவையும் சீக்கிரம் கட்டி கொடுத்துடணுப்பா, அவர் ரொம்ப நாள் வீட்டில் வைக்கக்கூடாதுப்பா, அவளுக்கு வயசு வந்துடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்புறம் இல்லாமல் எனக்கு பழைய ஸ்கூல்லேயே என்னை சேர்த்து விட்டுருப்பா, அங்கே நாங்கள் நல்லா தான்ப்பா இருப்போம், எனக்கு அங்கே நல்லா படிக்க வரும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என் டீச்சர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது இல்லாமல் எனக்கு யூனிஃபார்ம்லாம் புதுசாக தைக்காதப்பா, யாருக்கு ஏற்கனவே படித்த ஸ்கூல் தானே, அந்த யூனிஃபார்ம் இருக்குது, அதே நான் போட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு வருவாரா. அப்பா முன்னாடி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வருவார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பையன் தெளிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசி வாங்கிட்டு வந்தாச்சா, இப்போ பழைய ஸ்கூலுக்கு திரும்ப போவாங்க. திரும்ப போய் டிசி கொடுத்து சேர்க்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு வாங்கிட்டு போகிறீங்க, திடீர்னு வாங்கிட்டு வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சேர்க்க சரியில்லை மேடம், திரும்ப சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னதுன்னு கேட்கும்போது, இல்லை அவன் இங்கே படிக்க தான் ஆசைப்பட்றான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேடமும் சேர்த்துப்பாங்க. அதோட ஒரு
பழைய யூனிஃபார்மை போட்டுட்டு அதே மாரி எப்படி படிச்சாரோ, அதே மாரியே இப்ப திரும்ப அந்த கிளாஸ் ரூம் போகும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தன பேரும் "டேய் வந்துட்டியாடா" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவ்ளோ குஷியா இருப்பாங்க. அவ்ளோ ஆரம்பத்தில அவ்ளோ சண்டை போட்டாங்கல்ல, அவ்ளோ குஷியா இருப்பாங்க அந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாரு, இவர் வந்தவுடனே அவர நடுவுல உட்கார வச்சு, புக்க சுருட்டி சுருட்டி வச்சு டொப்பு டொப்பு டொப்புன்னு அவர போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதோட இடையில வந்து சார் சமாதானப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க. அப்புறம் ஸ்கூல் விட்டுருவாங்களா, அவங்க அப்பா கூப்பிடுறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த பசங்க என்ன செய்வாங்க, சத்யாவ தூக்கி பந்தாடுவாங்க. மேல வரைக்கும் தூக்கி தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருப்பாங்க. அதாவது அவனுங்க விளையாடுறதே அடிச்சு தான் விளையாடுறாய்ங்க. பசங்கன்னா அடிச்சு தான் விளையாடுவாங்க. அதில தலையிடக்கூடாது. அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவனுங்க தான் வந்து நிப்பாய்ங்க அப்படின்றத தான் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஏஜ்ல வந்துட்டு லவ் அதெல்லாம் வரும். ஆனா ஃபேமிலிய யோசிச்சு பார்க்குற பசங்களும் இருக்காங்க அப்படின்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஹீரோவோட கேரக்டர் வந்து சூப்பராவே இருந்திருக்கு. இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கும் இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.